வாசிக்கிறோம். யாத்ராகம புத்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். யாத்ராகமம் 30. தூபம் காட்டுகிறதுக்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் என்ன செய்வாயா? உண்டாக்குவாயாக. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னானா, எப்பா நீ பலி செலுத்துவதற்கு ஒரு பலிபீடத்தை என்ன செய்யணும், நீ உண்டு பண்ணணும். God has told to the Moses, நீ பலி செலுத்துவதற்கு ஒரு பலிபீடத்தை என்ன செய்ப்பா, உண்டு பண்ணு. ஹல்லேலூயா. பலி செலுத்துவதற்கு நீ பலிபீடத்தை உண்டு பண்ணு. அந்த பலிபீட சித்தை மரத்தால அந்த பலிபீடத்தை உண்டு பண்ணி அதை என்ன செய்யணுமா, நீ பலி செலுத்தணும். அதுலதான் என்ன செய்யணும், பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம். இந்த பலிபீடம், இந்த பலி அப்படின்னு சொல்லும்போது எபிரேய பாஷையில தானே எல்லா வார்த்தைகளும் வந்தது. அந்த எபிரேய பாஷையில பார்க்கும்போது மிஸ்பின், அது MIZBEHA, இந்த மிஸ்பி அப்படின்னு சொல்லுகிற இந்த வார்த்தை என்னதான், பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலி செலுத்துவதற்கான இடம். நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம்ல, பலினா ஜபான் பார்த்தோம். அந்த வார்த்தை அதே போல இந்த மிஸ்பி அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னா, பலி செலுத்துவதற்காக ஒரு இடம், பலி செலுத்துவதற்காக ஒரு இடம். எல்லா இடங்களும் பார்க்கும்போது நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் பார்க்கும்போது ஆதியாகம புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். இன்னுமாக ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6 இருந்து 8 பார்க்கும்போது, ஆதியாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் ஷேமுக்கு போகிற வழியில பெத்தேல் கிழக்காவும் ஆயி மேற்காவும் வைத்து என்ன செய்தான், ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க பலிபீடம் செலுத்தினார் என்று வேதம் வாசிக்கிறோம். இன்னுமாக ஈசாக்கை பார்க்கும்போது ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லும்போது பெர்ஷிபா என்ற ஒரு இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க ஆண்டவருக்கு பலி செலுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் யாக்கோபை பார்க்கும்போது ஆதியாகம புத்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆதியாகம புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1 இருந்து 7 பார்க்கும்போது ஷேமுக்கும் பெத்தேலுக்கும் உள்ள ஒரு நடுவான இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே என்ன செய்தானா, பலி செலுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் மோசே காலகட்டத்தில் பார்க்கும்போது யாத்ராகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது ரோவித்தீலிலே அமலேக்கியரை மேற்கொண்ட போது யோசுவாவை கொண்டு அமலேக்கியரை மேற்கொண்ட அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னாகம புத்தகத்துல 23ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சியா பார்க்கும்போது பிலேயாம் என்ற ஒரு மனிதன் 7 பலிபீடத்தை கட்டினார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போதுதான் அப்படியே பலி செலுத்தல, ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு தான் என்ன செய்தாங்களா, பலி செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம். யாத்ராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்கம்மா. யாத்ராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24 தொடங்குகிறோம். மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் பிரதான பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படும் எந்த ஸ்தலத்திலும் வந்து உன்னிடத்துல வந்து என்ன செய்வான், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பலிபீடத்தை கட்டி எனக்கு பலி செலுத்தும் போதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, அங்க வந்து நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அம்மா, பலி செலுத்துவதற்கு, ஐயா, பலி செலுத்துவதற்கு கண்ட இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, பலி செலுத்த முடியாது. பார்க்கறதெல்லாம் கடவுள் ஆக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த நாட்கள்ல. ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஊடகங்கள்ல அவனை கொடுத்து நையாண்டிதனமா பேசினாலும் இன்னைக்கும் எல்லைக்கல்ல இங்கிருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அப்படின்னு ஊர் தெரு போற அந்த எல்லைக்கல்லாம் ஒரு சின்ன துணியை கட்டிட்டு இதுதான் தெய்வம் சொல்லி இன்னைக்கு வணங்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. எந்தெந்த மிருகம் தன்னை தாக்குதோ அதெல்லாம் தெய்வம் ஆக்கிட்டாங்க. எந்தெந்த மரம் ரொம்ப பெருசா இருக்குதோ அதெல்லாம் தெய்வம் ஆக்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்கிறார், ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, தொடர்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கலாம்.
யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30 31 பார்க்கும்போது அவர் இபேல்ல ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, வேதத்துல வாசி கிதியோனை பத்தி பார்க்கும்போது நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24 26 பார்க்கும்போது அங்கே கர்த்தர் கர்வாலி மரத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 18 25 வரைக்கும் வாசிக்கும்போது வேதம் சொல்கிறது தாவீது அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று வேதம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்கிறது கர்மேல் மலையிலே எலியா என்ன செய்தான்? ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது அங்கே தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் சாலமோன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு இடங்களுக்கு கடந்து செல்லும் போதெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் ராஜாக்களாக இருந்தவர்கள், ஆசாரியாக இருந்தார்கள், அங்கெல்லாம் ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு என்ன செய்தாங்களாம்? பலியை செலுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இத பார்த்துட்டு அநேகர் பொய்யான பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு கிறிஸ்துவர் அல்லாதவங்க கூட அந்த அப்படி சிம்பிள் போட்டுப்பாங்க. பாத்தீங்களா, நான் கடவுளை வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. பட்டைகள்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க, ஆனாலும் இந்த சைன் போட்டுப்பாங்க. இது ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் ஃபால்ஸ் ஆல்டர்னு சொல்றாரு. அதாவது பொய்யா நிறைய பேர் பலிபீடத்தை கட்டி வச்சிருக்காங்க. ஆமோஸ் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், ஓசியா புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும், 1 ராஜாக்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22 33 வசனங்களை பார்க்கும்போது அங்கெல்லாம் ஒரு பொய்யான பலிபீடங்களை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தின மக்கள்லாம் காணப்பட்டிருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. கரத்தை சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பலிபீடங்கள் பல்வேறு நிலைப்பாடுகள்ல காணப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வம் யெகோவாகிய கடவுள் அவருக்கு ஒரு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன செஞ்சாரா? முதல்ல ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தினாராம். அந்த பலிபீடம் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் என்ன செய்வோம்? மலைகளை போய் பலி செலுத்துவாங்க. அதான் யோவான் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சமாரியா ஸ்திரீ சொல்றாங்க, எங்கள் முற்பிதாக்கள் எங்க போய் பலி செலுத்தினா? மலைகளை போயிட்டு என்ன செய்தானா? பலி செலுத்தினார்கள். அப்போ என்னன்னா, இந்த மலையில போயிட்டு என்ன செய்யறாங்க? பலி செலுத்துகிறவங்களா இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப எப்படி இருக்கும் ஒரு பலிபீடம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதை உங்களுக்கு காட்ட போறேன். என்ன தம்பி பேசிருக்காங்க? புகழ் வாப்பா பாராச்சா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மலை இப்படியா இருக்கும். நான் கையில எப்படி பிடிச்சிருக்கணும் அப்படி இப்படின்னா சரியா, 2 கை இப்படி அப்படி அந்த பக்கம் திரும்பிங்க, உள்ளுக்கு வரல அப்படி திரும்ப மாட்டாச்சு ரைட்டா. மேல ஒரு கை கீழே ஒரு கை. இந்த மலையில என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இந்த ஒரு பலிபீடம் எப்படி இருக்கும்? ஒரு மேடை மாதிரி இருக்கும், மலை சுத்தி மலையா இருக்கும். நீங்க சூளையெல்லாம் போய் பார்த்திருப்பீங்க. இந்த சூளை எப்படி கதுகெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க, அதே போல என்ன பண்ணாங்க? மலை சரிவுகள் ஏற்பட்டு அந்த மலை சரிவுகள் அப்படியே ஒரு மாதிரி பலிபீட மாதிரி ஒரு காட்சி கொடுக்குமா. உங்களுக்கு நீங்க எடுக்கணும், போட்டோ எடுக்கணும்னா நாளைய தினத்துல உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் போட்டுறேன், நீங்க போட்டோ எடுத்துங்க. ஒருவேளை நோட்ஸ் ப்ரிப்பேர்டா நல்ல இன்டெப்தா கொடுக்குறவங்க இந்த படங்கள்லாம் கூட வரைஞ்சி இல்ல கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணி இதை எடுத்து ஒட்டி நீங்க கொடுக்கறதுக்கு அது வசதியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மலை மேல என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு பலிபீடத்தை என்ன செஞ்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவரே, ஆதியாகம புத்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்த ஒரு மலை இருக்கும். ஆனா அந்த மலையில எல்லா மலையிலும் நீ என்ன செய்ய முடியாது? பலி செலுத்த முடியாது. அந்த மலையில நான் ஒரு மலையை காண்பிப்பேன். அந்த மலையில என்ன செய்யப்படும்? இந்த மாதிரி மேடை போல இருக்கும். அது மேல நீ கல்லுக்கெல்லாம் அடக்கி அது மேல விறகுலாம் வச்சு அதுக்கு மேல நீங்க என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்றது இதே எண்ணம் தான். ஆதியாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 32:54 ஒரு வாசி கேட்போம். அப்பொழுது யாக்கோபு என்ன செஞ்சாரா? பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். லாபான்
அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை என்ன செய்தனா ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு போனான். வேதத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 54ஆம் வசனம் சொல்லப்படுகிறது என்னவென்றால், இவர்கள் என்ன செய்தார்களாம்? மலை மேல் சென்று என்ன செய்தாலாம்? பலி செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் பலி செலுத்துறாங்களோ அப்பெல்லாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். Whenever we want to be sacrificed, whenever we want to worship the God, அதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு கடந்து சென்று தான் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லு, கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான தெய்வச்சனமே, ஆபிரகாமை பார்க்கும்போது கர்த்தர் அங்க ஒரு மோரியா ஒரு மலையை காண்பித்தார். இங்கே விசேஷித்த வண்ணமாக யாக்கோபை பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்தாரோ ஒரு மிஸ்பான் ஒரு மலையை காண்பித்து அங்கே என்ன செய்தார்? அவன் போய் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். எலியா தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல கர்மேல் மலையில கடந்து சென்று என்ன செய்தார்களாம்? பலி செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல தான் பார்க்கிறோம். கர்மேல் மலையில போய் என்ன செய்தாங்க? பலி செலுத்தினார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த மலை மேல பலி செலுத்த எதை காட்டுகிறது? மலை மேல பலி செலுத்தும் போதெல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் பலி செலுத்தி சும்மா திரும்பி போறது கிடையாது. அங்கே ஒரு கலக்கத்தோடு ஆபிரகாம் கடந்து சென்றார். ஈசாக்க பலி செலுத்தவே போனாரு. ஆனா வேதம் சொல்லுது திரும்பி வரும்போது சமாதானத்தோடு வந்தார். ஆமென். ஈசாக்கு உயிரோடு இருந்தார். லாபானை துரத்தி கொண்டு வராரு. ஏசாயை துரத்தி கொண்டு வராரு. ஒரு கலக்கத்தோடு இருந்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஏசாவை அழைத்து லாபானை அழைத்து 2 பேருக்கும் சமாதானத்தை தந்து நீங்க என்ன செய்ய பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. அம்மா மலையில பலி செலுத்தா என்ன தெரியுமா? பலி செலுத்துற இடம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல தான் நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. Altar is the place we can make the peace. Altar is a peacemaker. உங்களுடைய பலிபீடம் ஆண்டவரிடத்துல சமாதானத்தை கொண்டு வரும். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அன்பு தம்பி அன்பில் 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். அதற்கு எலி சமாதானத்தை போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு என்ன செய்வாரா? கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம் இஸ்ரவேல் தேவனிடத்துல நீ என்னென்ன விண்ணப்பம் வைக்கியோ அந்த விண்ணப்பம் உனக்கு சமாதானமா முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் பலிபீடம். ஆண்டவருக்கு நீ மலையில போய் பலி செலுத்துற காரணம் என்ன? ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள மலை மேல் பலி செலுத்தினார்கள். மலை பலி செலுத்துற இடம் மலை பலிபீடம். இதுல ஆண்டவர் சமாதானம். 2வது மரத்தடியில என்ன செய்தாலும் பலி செலுத்தலாம். எடுத்து வாசிங்க. நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்போம். நியாயாதிபதி கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானின் கைக்கு தப்புவதற்காக ஆடைக்கு சமயமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருந்தாரா? கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மாளுங்களா இந்த வேப்ப மரத்தை பார்த்தவனு, அரச மரத்தை பார்த்தவனு, அந்த மரத்தெல்லாம் விடாம எல்லாரும் என்ன செய்யுங்க? நூலை சுத்துறதும் துணியை சுத்துறதும் இப்படி எல்லாம் ஒரு சடங்கு இருந்தது. காரணம் எங்க இருந்து சுட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேதத்துல இருந்து தான் சுட்டு இருக்காங்க. ஆமென். வேதத்துல கர்வாலி மரத்துல ஆண்டவர் வந்து உட்கார்ந்தார். அது கீழே வந்து உட்காரும் போது அங்க கிதியோனை பார்த்து பேசினார். பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் போது அங்கே என்ன செய்தார்? பலவிதமான உரையாடல் போய்கொண்டே இருக்குது. ஆண்டவரே இந்த பணி போயிட்டோம், ஆண்டவரே இந்த பக்கம் பணி போயிட்டோம், பல்வேறு காரியங்களை சொல்லி அங்கே கிதியோன் என்ன செய்தான்? ஆண்டவர்கிட்ட எல்லா விதமான அந்த கலக்கங்களை தீர்த்து கொண்டான். அது மாத்திரம் வேதம் சொல்லுது 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதே யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் என்னைக்கா அபிஷேக் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
மரத்துல உடனே ஒரு என்ன மரத்து கீழே ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு ஆண்டவர் என்னோடு கூட சமாதானமா இருந்துட்டாரு. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு? சமாதான காரியங்களை செஞ்சாரு. ஆண்டவர் எனக்கு சமாதான காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவருடைய ஆண்டவர் அழைத்தார். பாப்பா பெரிய பாப்பா ஆராதனோட பேசினதுக்கெல்லாம் அவ்வளோ யாரோட பேசுறீங்களோ அவ்வளவுதான் பிடிக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம் பார்க்கும்போது இப்ப என்ன செய்யற அந்த மரத்துக்கு கீழே அப்படி அவங்களுக்கு தெரியுறாங்க. அந்த மரத்துக்கு கீழே தேவதூதன் வந்து நிற்கிறாரு. நின்று என்ன செய்யறாரு? கிதியோனோடு கூட பேசுறாரு. படத்தை நீங்க பார்க்கணும், நீ எதுவும் பார்க்கணும், சிரிக்க கூடாது, சரியா? அப்போ என்னன்னா இந்த மரத்தின் கீழாக வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவரோடு கூட என்ன செய்தார்? உறவாடி கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமா யார் நோட்ஸ் பார்த்துக்கிறீங்க, யார் நோட்ஸ் எழுதாம இருக்கீங்களோ அவனை வந்து என்ன அனுக்கிறவங்க நீங்க வச்சுருவேன். 2 பசங்க பார்க்குற எதோ மாட்டீங்க, ரைட்? இங்க வேதம் சொல்லுகிறது அந்த மரத்தின் கீழே என்ன செய்தாலாம்? பலிபீடம் கட்டாங்க. மரத்தின் கீழே ஒரு பலிபீடம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரங்கள்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறது? தேவனுடைய மகிமையை செலுத்துறார். சித்தி மரத்திலே வேதம் சொல்லு பலிபீடத்தை எதில் கொண்டாக்கினாலாம்? சித்தி மரத்துல. நம்ம ஆலயத்துல கூட இடத்துல தான் இருக்கு. எதுல இருக்கு? மரத்துல இருக்கா? ரைட், ஓகே. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல மரத்தினால பலிபீடத்தை கொண்டு ஆண்டவர் இது என்ன எதை காட்டுகிறதுனா, இன்னுமாக நியாயாதிபதி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்ல அங்கே ஆண்டவர் மனோவாவுடைய தம்பதிகளுக்கு என்ன செய்தார்? காட்சி கொடுத்தார். அவர் வயல்வெளியில இருந்தார்கள். அங்கே ஆண்டவர் காட்சி கொடுத்து உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்கும் போது ஆண்டவருடைய நாமத்தை என்னன்னு சொன்னாரா? என் நாமத்தை ஏன் கேட்பான் என்று சொல்லி என் நாமம் அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. வா, நீங்க பலி செலுத்த வரும்போதெல்லாம் ஒன்றை உணர்ந்து கொள்ளணும், உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதம் நடக்குது. ஆமென், அல்லேலூயா. அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் நடக்க வல்லவராயிருக்கிறார். இந்த அதிசயத்தை நம்ம பாருங்க. மனோவாவுடைய வாழ்க்கையில நான் மீண்டும் வருஷம் ஐயா, அதாவது தேவதூதன் போயிட்ட உடனே அவங்க மனைவியை சொல்றாங்க, இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் கடவுள் நீங்க அனுப்புங்க, நான் உணர்ந்துக்கிறேன், நீங்க தான் வந்து போனதுன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு விஷயம் பாருங்க, தேவதூதருக்கே சொல்லி அனுப்புறாங்க, அவரும் வரான்னு சொல்லி அனுப்பினாங்க. ஆமென், அல்லேலூயா. அவரோடு கூட பேசுறாங்க. நீங்க பலிபீடத்தை கட்டி என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறாங்க. அக்கினியில வந்து அப்படியே பட்சித்து போடுது. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு என்ன சொல்றாரு? ஆண்டவர் நான் பார்த்தேன், நான் சாகல. அதனால அவரோட நாமம் எப்படிப்பட்டது? அதிசயம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க பலி செலுத்த உங்க குடும்பங்கள்ல அதிசயம் நடக்குமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பலி செலுத்தம் ரொம்ப உண்மையா பலி செலுத்துறாங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்தம் யாருமே வெறுமையா போனது கிடையாது. ஆண்டவர் சமாதானத்தை தந்தாரு. ஆண்டவர் அற்புதத்தை அவருக்கு கொடுத்தாரு. அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. சிம்சோனை போல ஒரு மாவீரன் உலகத்துல பார்க்க முடியாது. ஒரு தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொல்ல முடியுமா? அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவருக்குள்ள இருக்கு. அவர் உயிரோடு இருக்கும்போது சாகும்போது கொண்டது பெருசா இருக்கு. ஒரு பெரிய ஒரு வாசக்காலே கையை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறாரு. மன மேல என்ன ஸ்ட்ரென்த்! இன்னைக்கு எவ்வளவு ஹெவி பில்ட் சாம்பியன் கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் அந்த நாட்டில் என்ன செய்தாரா? செஞ்சார். ஆமென், அல்லேலூயா. இத்தனைக்கும் அவர் மாம்சத்தை தொடல. நம்மளாம் நினைப்போம் கறி சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு. ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர், டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர். மாதிரி மட்டனு, சிக்கன், பீஃப் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர். God is my strength. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கு பயமில்லையே. Amen. ஃபாஸ்டிங் இருக்கும் மாத்திரம் ஒரு காரியத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Amen. நல்லா வெறியா சொல்லுமா. சரி, சாப்பிட்டு வந்தாலும் ஒரு நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டு டெம்பிள் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சாப்பிட்டு வந்தவங்க மதியானம் சாப்பிட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இப்ப சாப்பிட்டு வந்துருக்க மாட்டேங்க, மதியானம் சாப்பிட்டு வந்தவங்க டெம்பிள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ். ஒரு டெம்பிள் இருக்கவங்க இவ்வளவு அல்லேலூயா சொல்லிட்டாங்க. ஃபாஸ்டிங்ல வெறியில அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. நல்ல வெறியா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்களா, தெம்போட ஃபாஸ்டிங்கோட
பவரா இருக்க பாத்தீங்களா? கிறிஸ்துக்குள் பிரியம் அங்கதான் திரும்பும், என்னை பார்க்க கூடாது அப்படியே தான் திரும்பி. அப்ப என்ன சொல்லப்படும்னா, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் மரத்தின் கீழாக அவருக்கு பலிபீடம் கட்டி அங்கே அவர்கள் என்ன செய்தாலாம்? பலி செலுத்தினார். பலி செலுத்த நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் அதிசயம் என்று உணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இதனோட வாழ்க்கையில சும்மா சர்ப்பமான பானை ஒடிச்சா அங்க பிரயாணமே வருது. என்ன அற்புதம் பாருங்க. அல்லேலூயா. நம்மளாம் பலவீன பானைகள் தான், நம்மளாம் பலவீன பானை. அப்படியே சில பேர் தொட்டா அப்படி விழுந்துருவாங்க, வீக்கா, ரொம்ப வீக்கா இருப்பாங்க பாத்தீங்களா, முடிய முடியாது. ஆனா அந்த வீக்க வச்சுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நோஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆளுங்க ஒளியா ஆண்டவர் வீக்கா தேடி அந்த வீக்குக்குள்ள ஆண்டவரோட பவரை கொடுத்து அவர்கள வண்டர்ஃபுல் காரியங்கள் ஆண்டவர் செய்ய வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ற வார்த்தை ரொம்ப உடல் பரமனா இருக்கணும். ஆண்டவர் பார்த்து சொல்ல, நீங்க தான் பராக்கிரமசாலின்னு சொல்லுவார். ஆமென். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமா நம்ம அதாவது அதிக மண்ணாப்பழம் நம்மளோட வாழ்க்கை கூட, நம்ம என்னதான் குண்டா இருந்தாலும் ரொம்ப பெருசா நம்ம காரியத்தை சாதிக்க முடியாது, நம்ம ரொம்ப வீக்கா இருந்தாலும் ரொம்ப காரியத்தை இழக்க முடியாது. கர்த்தர் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அது நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 மூன்றாவதாக மேடைகளில் பலி செலுத்தினார்கள். தப்பி கொடுக்கிறாங்க, மேடைகளை போய் என்ன செய்தாலும் பலி செலுத்தினார்கள். எங்கே வாசிக்கிறோம் என்றால் 1 நாளாகமம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வேதத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த 3ல இருந்து கிட்டத்தட்ட அந்த 6 வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கான்? 1 நாளாகமம் புஸ்தகம் வேதத்துல வாசிக்கிறோம், சாலமோன் என்ன செய்தாராம்? பலி செலுத்துவதற்காக கடந்து சென்றார். ஆமென். அல்லேலூயா. சாலமோன் பலி செலுத்த கடந்து செல்லும் போதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரா? சாலமோன் கடந்து செல்லும் போது அந்த நாட்டிலே ஆசரிப்பு கூடாரங்கள் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஒரு பெரிய ஒரு கட்டிடம் கட்டல. ஆனா கட்டிடம் கட்டாத சூழ்நிலையும் என்ன செய்தாங்க? இவங்க போயிட்டு பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. பலி செலுத்த ஆரம்பிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரா? அந்த பலிபீடத்துல அவரோடு கூட பேசினவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் பலிகள் மத்தியிலே நமக்கு என்ன செய்யற? பேச வல்லவராக. இததான் நம்ம என்ன செய்யணும்? சாலமோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவருக்கு பலி செலுத்த தான் போனாரு. வேதத்துல 2 நாளாகமம் புஸ்தகத்துல அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டார். அவனோடு கூட சபையார் அனைவரும் கிபியோனிலிருந்து மேடைக்கு போனார்கள். எங்க போனாங்களா? கிபியோன்ல இருக்க மேடைக்கு. அப்புறம் அந்த டைம்ல எல்லாம் என்னன்னா, இப்போ ஆசரிப்பு கூடாரம் இல்லாத சமயங்கள்ல ஒரு மேடை கட்டப்பட்டிருக்கான். ஒரு மேடை. எப்படி மேடைனா, அந்நாட்களில யோசுவாவோட நாட்களில, யோசுவாவோட ரோகித் வாப்பா வசிக்கிறோம் விடுங்க. யோசுவாவோட நாட்களிலே 12 கோத்திர பிதாக்களை கொண்டு போயிட்டு 12 கல்லுல வைக்க சொன்னாரு. கல்லுல வச்சு ஒரு அப்படியே என்ன செய்யறாரு? ஒரு மேடை மேல அமைச்சாரு. சுத்தி மேடை அப்படியே கல்லு மேல நமக்கு அந்த 7 ஸ்டோன்ஸ் அடுக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். இந்த கல் எப்படி செய்வோம்? ஒரு ஓட்டை போல இருக்கும். இந்த ஓட்டை மேல என்ன செய்யும்? அவர் பலி செலுத்தி அப்படி விட்டுருவாங்க. அந்த மேடை இருக்கும். இது என்ன செய்யும்? ஆசரிப்பு அந்த கூடாரத்துக்கு அந்த கேருபீன்கள் வைக்கிற அந்த இடத்துக்கு முன்பாக இந்த கல்லுக அடிக்கிறதுனால இவங்க என்ன செய்வாங்க? பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், மண்ணினாலே எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கி, மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்க என்ன செய்யணுமா? பலி செலுத்த வேண்டும். ஆமென். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த இடத்துல நான் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. 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 யோசுவாவோட நாட்கள்ல கட்டப்பட்ட அந்த பலிபீடத்தை குறித்து இன்னும் ஒரு நாட்கள்ல இன்னும் நம்ம ரொம்ப ஆழமா சிந்திப்போம். ஆனா அந்த மேடை இருந்தது. எல்லாரும் ஒரு மேடை மாதிரி அமைச்சிட்டாங்க. நம்ம ஸ்டேஜ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு மேடை கட்டி வச்சுட்டு அந்த நாட்கள்ல அப்படியே என்ன செய்வாங்க? கல்லுக்கல்ல அடிக்க அது ஒரு மேடை ஆக்கிடுவாங்க. ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த ஃப்ளோ சார்ட்ல படி ஆரம்பத்துல காட்டும் பாத்தீங்களா, ஒரு படம் ஒரு மேடை மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி மேடை என்ன செய்வாங்க? அந்த மேடை இருக்கும். அந்த மேடையில என்ன செய்வாங்க? பலி செலுத்த ஆரம்பித்துருவாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த பலி செலுத்தி இதுல ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆரம்பிக்கும் போது நம்ம சாலமோனுடைய நாட்களை பார்க்கிறோம். கர்த்தர் இரவுல சாலமோனு கூட என்ன செய்தா? பேசினா, உனக்கு என்னப்பா வேணும்?
உனக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படி கேட்டு, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நீ தகப்பனாகிய தாவீதுடைய வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துவாங்க. தேவரீர் பூமியின் தூளதனையாக ஏராளமான ஜனத்தில் என்னை ராஜா ஆக்கினீர் அப்படியே சொல்லிக் கொண்டு 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறது அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களும் உன் பின்னுக்கு இருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, வேதம் சொல்லுது இந்த மேல படி செலுத்துற வரும்போது ஆண்டவர் இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அதனால யாத்திராகம புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்தார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தலத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல என்னென்ன பலிபீடத்தை நம்ம பார்த்தோம். அவர் என்ன செய்தார்கள்? ஒரு மலையில போய் பலி செலுத்தினார்கள், மரத்தின் கீழே போய் பலி செலுத்தினார்கள், இன்னும் அவங்க மேடையில போய் பலி செலுத்தினாங்க. மலையில போய் பலி செலுத்தும் போது சமாதானத்தை ஆண்டவர் தந்தாங்க. மரத்துல போய் பலி செலுத்தும் போது ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை அதிசயத்தை விளக்கம் பண்ணாரு. மேடையில போய் பலி செலுத்தும் போது அவர் ஆசீர்வதித்தாரு. போயிட்டு பார்த்தோம். பிரைஸ் காட். இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்பொழுது ஆசரிப்பு கூடாரமா இருந்ததை என்ன செய்தாங்க? ஆசரிப்பு ஒரு ஸ்தலமாய் என்ன செய்யப்படுது? மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த வரைபடத்தை நீங்க பாப்பீங்க, இந்த வரைபடத்தை நீங்க பாப்பீங்க. ரொம்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா சின்ன பசங்க தான் கூப்பிடலாம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த வரைபடத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. இது என்னன்னா அவங்க ஆசரிப்பு அந்த கூடா ஒரு நல்ல இந்த பக்கம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு காம்பவுண்ட் மேல ஒரு என்ன செய்ய அங்க கிடைக்குது, என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாவற்றையும் வச்சு என்ன செய்வாங்க? அந்த கட்டையில அடக்கி எல்லாத்தையும் கொண்டு என்ன செய்வாங்க? ஜாஸ்பர் பாப்பா பார்த்ததுல அதான் சீக்கிரம் அப்படி இருப்பா. இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த ஆசரிப்பு கூடா இருக்கும் போது என்ன அங்க கிடைக்குது? ஒரு அட்டை கிடைக்குது, ஒரு கட்டை கிடைக்குது, அதெல்லாம் கட்டைகளாக வச்சு என்ன செய்வாங்க? ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு அந்த கூடாரத்துக்கு ஒரு வெளியில என்ன செஞ்சாங்க? கல்லுகளா அடைக்கிறீங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, காளைகள், ஆடுகள், கடாக்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடக்கி வச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானா அடியன் அடுத்த முறையும் நான் வந்து 2 நாள் கூட்டத்தை நடக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு சித்தம் வச்சிருந்தாருன்னா எப்படியாவது ஒரு 50,000 ரூபாய் செலவில் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி நல்ல ஒரு அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு இங்கேருந்து நான் அப்படியே லேசர் அமுதி அப்படியே டியூன் பண்ணி இதை பாருங்கம்மா, இந்த படம் தான் இப்படி இருக்கும், இந்த அடுத்த ஸ்லைடு காடுங்க, இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்கள்ல நம்ம சர்ச்சை ஹைடெக் சர்ச்சா கத்தர் மாத்து வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா யார் அடுத்தது வராங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் இந்த கிருபை கொடுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான தெய்வச்சனமே, வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு நல்ல அந்த ஒரு மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த நாட்கள்ல அந்த பால கும்பிட தட்டி செய்வாங்க பாத்தீங்களா? மூங்கில தட்டி செய்வாங்க. ரொம்பலாம் போவாதீங்க. நம்ம நல்ல தம்பியாக இப்போ ஒரு காம்பவுண்ட் கட்டியிருக்காரு பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஆசரிப்பு. அவர் பாருங்க, இஸ்ரவேலர் போல கரெக்டா என்ன செஞ்சிருக்காரு? அதை போல நல்லா ரெடி பண்ணி பார்த்து கட்டியிருக்காரு. அப்ப சுத்தி என்ன செய்ய ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன செய்ய வைக்கப்பட்டிருக்கு. அந்த நடுப்புல என்ன செய்ய அக்னி எரி கொண்டு இருக்கு. இந்த காளைகள்லாம் வந்து என்ன செய்வாங்க? இங்க பலி செலுத்துவாங்க. உள்ளுக்குள்ள ஒரு கூடா இருக்கு பாத்தீங்களா? அதை தாண்ட ஒரு கூடா இருக்கு பாத்தீங்களா? பாக்குறீங்களா? அந்த கூடாரத்துல என்ன செய்வாங்க? தூம வர்க்கங்களை காட்டுறாங்க, அசைவாடுகிற பலியாக. இதெல்லாம் வந்து அக்கினியால உத்தரவாடுகிற ஒரு பலிகள். அதான் காளையா இருக்கும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன செய்வோம்? புறா குஞ்சுகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் பலி செலுத்துறதுக்கு என்னென்ன உபகரணங்களை உபயோகப்படுத்தினார்கள் ஒரு நாட்டில் நம்ம சிந்திப்போம். இதுக்கு தாண்டின ஒரு சின்ன கூடாரம், ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சின்ன காம்பவுண்ட் போட்டு ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டென்ட்ல என்ன இருக்குன்னா இன்டெலிஜென்ஸ், அதாவது தூப வர்க்கங்கள் காட்டுவதற்காக. தூப வர்க்கம் எப்பவுமே அந்த தூப வர்க்கம் காணும். அதாவது வந்து ஒரு ஸ்தலம் வைத்து ஒரு பசு ஸ்தலம், அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? ஒரு மகா பசு ஸ்தலம். இப்ப என்ன செய்யறாங்க? இந்த பலி செலுத்துற இடம் பரிசுத்த ஸ்தலம். அதனால என்ன செய்ய எல்லா மக்களும் இந்த தட்டிக்கு அந்த பக்கம், அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வந்து தங்களுடைய பலியை செலுத்திட்டு போயிடுவாங்க. நீங்க பாப்பீங்க, மிருகம் மட்டும் தான் உள்ள இருக்கும், மனுஷன் உள்ள இருக்க மாட்டாங்க. ஆசாரி மாத்திரம் உள்ள இருப்பார். அல்லேலூயா,
எல்லாமே பாளையத்துக்கு புறமா தான் இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் என்ன செய்வாங்க, பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க. இதையும் தாண்டி இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வாங்க, அவங்க உள்ள கடந்து போவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அந்த தூப வர்க்கம் மாத்திரம் என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு அசைவாட்டும் பலியாக என்ன செய்வாங்க, செலுத்துவாங்க. செலுத்தும் போது கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து கொண்டு அங்கே அவர் வெளிப்பாடை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரத்து சத்தம் ஹல்லேலூயா. மகிழ்ச்சி ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. அடுத்த நீளம் ஆண்டவர் என்ன செய்தாரா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்தாரா ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென். அவருக்கு ஒரு முறைமையை தந்து அந்த முறைமையை ஏற்படுத்தி அது நிமித்தமாக அவர் என்ன செய்தார், பலி செலுத்தப்படிய வைத்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டுச்சு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் போது இதுல என்ன செஞ்சுட்டாரு, நல்லா அவங்களுக்கு இன்னும் விரிவாக என்ன செய்யப்பட்டு போட்டிருக்கு. இப்போ என்னன்னா, இந்த அதே பேட்டர்ன் தான், இதை பிடிச்சுக்கோ, அதே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை கொஞ்சம் அவர் மாத்தி அமைச்சு என்ன செஞ்சுட்டாரு, இந்த பேட்டர்னை கொஞ்சம் என்ன செய்ய உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க என்னென்ன பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இதெல்லாம் அங்க செலுத்துவாங்க. இதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் கடந்து செல்லும் போது அங்க என்ன செய்வாங்களாம், ஆண்டவருக்கு நன்றி பலிகளும் சோத்திர பலிகளும் செலுத்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. கரத்து சத்தம் அல்லேலூயா. 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 அப்படி என்றால் இந்த பலிபீடத்தை ஆண்டவர் என்ன செய்தார், எப்படி படிப்படியா அவரை மாத்தினாங்க. இந்த மேடைகளை, கட்டைகளை, கல்லுகளை இதெல்லாவற்றை ஏற்படுத்தி அவர் என்ன செய்தார், பலி செலுத்தபடியாக கர்த்தர் வைத்தார். இங்க ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கு, இதையும் முடிச்சுக்க தம்பி. பிரைஸ் காட். இது ஆரம்பத்துல இருந்து அந்த எப்படி இந்த ஆல்டருடைய நிலைமைகள் மாறினதுன்னு பார்ப்போம். முதல்ல மேடை அளவுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் என்ன மேடையில படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்கும். நீங்க யாத்திராகம புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு, நீ மேடையில ஏறாதன்னு. ஆமென். அல்லேலூயா. உன் மேடையில ஏறாத, ஏன்னா உன் நிர்வாணம் என்ன செய்யக்கூடாது, இந்த மேடையில தெரியக்கூடாது. நீ கீழே இருந்தே என்ன செய்ப்பா, அந்த பலிபீடத்துல நிறைய பேர் இந்த இதெல்லாம் தூக்கி போடுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப தூரத்துல இருந்து. அந்த மாதிரி நீ என்ன செய்ய, பலி செலுத்து. நீ இது மேல படிக்கட்டுல இருந்தா படியில ஏறாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்ப நாட்களை கட்டைகளை வச்சு பண்ணியிருக்காங்க, கல்லுகளை வச்சு பண்ணியிருக்காங்க. அதை தாண்டின உடனே ஒரு தொட்டில் மாதிரி ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா. இந்த தொட்டில் எதுனா, அந்த விசேஷித்த வண்ணமாக ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்படுகிற அந்த ஆசாரியர்கள் தூக்கி கொண்டுகிற உடன்படிக்கை பெட்டி. ஆமென். அல்லேலூயா. நம்மலாம் சூட்கேஸ் வச்சு இப்படி கை வச்சு ஹேண்டில் வச்சு தூக்கிட்டு போவோம், இல்லைன்னா ஒரு ரோப் வச்சு இப்படி எடுத்துட்டு போவோம். அவங்க என்ன செய்வாங்க, பல்லாக்குல தூக்கிட்டு போவோம் பாத்தீங்களா, அந்த டிசைன் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். இந்த பல்லாக்குல வைத்து என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த பல்லாக்கு கூட என்னென்ன மெட்டீரியலா இருக்கும், அந்த மெட்டீரியல் வைத்து தான் என்ன செய்வாங்க, அவரை என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரத்து சத்தமா அல்லேலூயா. மகிழ்ச்சி அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களுக்கு பலியாய் ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புக்கு வந்துடும், சீக்கிரத்துல முடிக்க போறோம், ரொம்ப கவனமா பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டை பிடிக்கிறது மூப்பர்ல யாரா ஒருத்தர் வாங்க பாப்போம். யார் வரீங்க, ஜாய்ஸ் பிரதரா, நரந்தம் பிரதரா, யார் வந்தாலும் சரிங்க. பிரைஸ் காட். வாங்க பிரதர். பிரைஸ் காட். இப்போ என்னன்னா, இங்க பலிபீடத்தின் பெட்டியில என்னென்ன காணப்படுகின்றன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த பலிபீட பெட்டியில பார்க்கும்போது வாசிங்கம்மா, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து. மனித வருஷத்துல உயரமும் உன்னதமான சிங்காசனம் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பியிருக்க கண்டேன். சேராபீன்கள் இங்க இடத்துல நிறுத்துங்கம்மா, இதை பாருங்க. இப்ப என்ன, இந்த இந்த பெட்டி இருக்கு பாத்தீங்களா, உடன்படிக்கை பெட்டி. இது மேல வந்து 2 தூதர்கள் வந்து அப்படியே கண்ணை மறைச்சிட்டு கையை மறைச்சிட்டு அப்படியே விங்ஸை வச்சு பண்ணிருப்பாங்க. சேராபீன் போட்டிருக்கோம், ரைட்டா. இந்த சேராபீன்கள் எது தெரியுமா, இவங்க வந்து தூதர்கள் அது மேல அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசரிப்பு பெட்டி மேல, அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் மேல அவங்க அசைவாடி கொண்டிருக்கிறான்ற அர்த்தத்துடையதுதான் இந்த சேராபீன்கள். இப்ப என்ன செய்யறாரு, ஏசாயா உள்ள போகும்போது இந்த தூதர்கள் அப்படியே வந்து எம்பளமா பார்க்கல, அப்படியே ஸ்டாச்சுவா பார்க்கல. இங்க பார்க்கறாங்க, தூதராவே இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
தூதரா இருந்து கண்ணெல்லாம் மூடி, கையெல்லாம் மூடி, காலெல்லாம் மூடி என்ன செய்யறாங்க? சிங்காசனமே வீற்றிருக்கிற ஒரு பரிசுத்தர் 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 என்ன செய்யுங்க? போற்றுறாங்க. ஹல்லேலூயா. இந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்கும்? மேல இந்த கேராபீன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இது கீழே அந்த கேராபீன்கள் இருக்கிற கீழே ஒரு சின்ன ஒரு அடையாளம் கொடுத்திருப்பாங்க. சின்ன அங்க காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த சின்ன அடையாளத்தை கொடுத்திருப்பாங்க. அதாவது வந்து ஒரு கட்டை மேல தாங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவா வந்து நீங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கோ இல்ல மற்ற காய்களை வைக்கிறதுக்கு வாஷிங் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைக்கிற மாதிரி அங்க ஒரு சீட் ஒன்று இருக்கும். அந்த தூதர்கள் வந்து உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு. அது என்ன சீட்டுனா மெர்சி சீட். அதாவது வந்து கிருபாசனம் என்று சொல்வார்கள். கிருபாசனம் அதாவது வந்து கிருபையினாலே நிறைக்கப்பட்ட ஒரு ஆசனம், கிருபாசனம். இந்த கிருபாசனத்தை என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? அந்த கிருபாசனத்துக்கு மேலதான் வந்து என்ன செய்வாங்க? இந்த தூதர் வந்து அமர்வார்கள். ஹல்லேலூயா. அதுதான் அங்க என்ன செய்ய போடப்பட்டிருக்கு. இப்போ அந்த பெட்டிக்கு என்ன செய்வாங்க? சில காரியங்களை எம்பளம் பண்ணிருப்பாங்க, எம்போஸ் பண்ணிருப்பாங்க, அப்படியே வந்து எழுச்சிருப்பாங்க, அதாவது என்கரேஜ் பண்ணிருப்பாங்க சில காரியம் தான். அது என்னன்னா ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனி, சாட்சியின் பலகை. அதாவது இந்த எப்படி இந்த பெட்டி வந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரு, இந்த பெட்டி எங்கெல்லாம் கடந்து போச்சு, இந்த பெட்டியை தூக்கிட்டு போகும்போதுதான் எப்படி யோர்தானை ஆண்டவர் பிளந்தாரு, இந்த பெட்டியை தூக்கும் போது எப்படி அந்த எரிகோ கோட்டை விழுந்தது, இந்த பெட்டிக்கு முன்பாடி வரும்போது ஆண்டவர் எப்படி இறங்கி வந்தாரு, இவர்கள் முறுமுறுத்தும் போது விசேஷமா ஆரோனுக்கும் மிரியானுக்கும் எப்படி ஆண்டவர் என்ன செய்த அந்த குஷ்ட ரோகங்களை தந்தாரு. இது எல்லா சாட்சிகளும் என்ன செய்யப்படுமா? இந்த பெட்டிக்கு மேல ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனி அவங்க என்ன பண்ண சாட்சியின் பலகையா எழுதி என்ன செய்யப்படுறாங்க? ஓட்டிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்ன செய்யப்பட்டிருக்குமா? இந்த பக்கம் வந்து இது மேல வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி கூடும்போது அவங்க ஒரு விதமான சிம்பலம் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு பேரும் கூடும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு கோபுர சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. இந்த சிம்பிள்ல என்ன செய்யப்படுமா? இதுல இருந்து அப்படியே வந்து புகையா வருமா? அந்த சிம்பிள்ல இருந்து புகையா வருமா? ஏன் புகையா வருமா? உள்ள வந்து என்ன சொல்லுவாங்க? விளக்கு வைத்திருப்பாங்க. விளக்கு வைத்திருப்பாரோ நம்ம நாட்கள்ல இருக்கிற மாதிரி இந்த சிம்னி விளக்கு அந்த விளக்குலாம் கிடையாது. இந்த விளக்கு என்ன செய்யப்படுமோ அந்த 7 குத்து விளக்கு இருக்கிற மாதிரி, அதாவது இந்த இதுவும் கொஞ்சம் பார்த்துருங்க. 7 குத்து விளக்கு இருக்கா? ஒரு விளக்கு இருக்கும், அந்த 7 சேனல் இருக்கும் பாத்தீங்களா? இந்த 7 பக்கமும் லைட் இருக்கும். உள்ள அந்த குத்து விளக்கு இருக்குமா? அந்த குத்து விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கும். அந்த குத்து விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கும்போது அந்த புகை மேல வரும்போது என்ன செய்வாங்களா? ஷெக்கினா மகிமை. எப்படி ஒரு இந்த பெட்டி மூடி இருக்கும், இந்த பெட்டியில இருந்து எப்படி புகை வரும்? பெட்டி மூடி இருக்கும். அப்ப பெட்டியில வச்சு மூடிட்டு இருந்தா எண்ணெய் இருக்கிற அளவுக்கு தானே எரியும். ஆனா இவர்கள் வந்து அந்த பலி செலுத்த வரும்போது திடீர்னு வந்து புகை ஆரம்பிக்குமா? அது என்ன சொல்லுவாங்க? ஷெக்கினா மகிமை என்று சொல்லுவாங்க. புகைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஷெக்கினா மகிமை என்று சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, உள்ள வந்து ஆண்டவருக்கு அசைவாட்டும்படி அந்த தூப வர்க்கம் என்று சொல்லுவாங்க. ஆல்டர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூப வர்க்கங்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, மன்னாவை உள்ள வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? மன்னா உள்ள விளக்கு வச்சிருப்பாங்க, தூபவர்க்கு வச்சிருப்பாங்க, மன்னா உள்ள வச்சிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு பாத்திரத்தை உள்ள வச்சிருப்பாங்க. என்ன பாத்திரங்க? அதாவது வந்து அன்னைக்கு ஆண்டவர் எப்படி அவங்க பஸ்காவை கொண்டாட வர சொல்லுவது, அவளை பாத்திரத்துல அந்த புளிப்பில்லாத அப்பத்தை அதை தோய்த்து ஆண்டவருக்கு தம்முடைய திருமறையில் சொல்லியிருக்க வண்ணமாக அவர் போர்டு எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அவரை சீலைனால தன்னை கட்டி கொண்டு எல்லாரையும் கழுவி அப்படின்னு சொல்லி ஒரு சுத்திகரிப்பு பண்ணாங்க. அந்த போர்டு வச்சிருப்பாங்க. யூதர்கள் தன்னை சுத்திகரித்து அது உள்ளுக்குள்ள கடந்து செல்ல வேண்டும் என்று செய்வாங்களா, அதை வைத்திருப்பாங்களா? ஹல்லேலூயா. அங்கே ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஒன்று வைத்திருக்கப்படும். லேவியரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இவர் தான் ஆசாரியன் வரணும்னு சொல்லிட்டு ஒரு துருத்த கோலை ஆண்டவர் வைத்திருப்பார். இந்த கிருபாசன பெட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஆசரிப்புடைய அந்த பெட்டியா இருக்கிறது. அந்த பெட்டி ஃபுல்லாவே காப்பர் ஆல்டர், அதாவது வெண்கலத்தினாலே செய்யப்பட்டிருக்க ஒரு காணப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா நாளை தினத்துல உங்களுக்கு அந்த நோட்டீஸ் போடுற நீங்க பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். சில காரியங்களை நம்ம ஆல்டர் குறித்தது எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொண்டாதான் நம்ம பலிபீடத்துக்குள்ள ஒரு மரியாதையும் பரிசுத்தத்தையும் நம்ம கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. சாதாரணமா எல்லாரும் நின்று அப்படியே வர்ஷிப் பண்ணிடலாம். எதற்கு இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல ஒரு பலிபீடம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காங்கிரேஷன் உட்காரன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க. நிறைய இடங்கள் அப்படிலாம் இருக்காது. ஒரு மேடை மாதிரி வச்சுட்டு அப்படியே வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து
அதாவது அந்த வேதத்தை நன்கு கற்றவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. கடவுள் ஒரு அழைப்பு கொடுத்திருப்பாரு, சிலருக்கு நிறைய கிருபையை கொடுத்திருப்பாரு, அதெல்லாம் நம்ம எதுவும் தவறு சொல்லக்கூடாது. அந்த கிருபையோட ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு வர்ஷிப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வரலாற்றின் சுவடுகளால் ஒன்று பின்னாக தான் வந்து அது கூடாரத்துல இருந்தது, மேடைகளா இருந்தது, கூடாரமா இருந்தது. அப்புறம் வந்து எருசலேம் தேவாலயத்துல வந்தது. முதல் தேவாலயம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ரெண்டாவது இது, அதுக்கப்புறம் அந்த பெட்டியை பத்திரமா கொண்டு வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய ராஜாக்கள் நாட்களில் என்ன செய்வது, இரண்டாவது ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தில் அந்த பிரகாரம் வைக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்கு கடந்து சென்று அவங்க என்ன பலி செலுத்தினாங்க. ஒரு பெரிய நீண்ட வரலாறு. ஆமென். புதிய ஏற்பாடு நாட்களில் பலி செலுத்துறதுக்கு இருக்கும் போது அந்த காரியத்தை இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்றேன். நமக்கு இன்னும் நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கு. ஒரு 2 சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லி அதிகமாக செபித்துக் கொண்டு இருக்கிறோம். எனவே ஆண்டவர் ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் அது மகிமையின் பலிபீடம். ஆமென். உயரம் உள்ளமான சிங்காசனம் வீற்றிருக்க கண்டேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர் ஏசாயா கடந்து செல்லும் போதெல்லாம் அங்க ஆண்டவருடைய மகிமை விளங்குமா, மகிமையின் பலிபீடம். லூக்கா நற்செய்தியில 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பார்க்கும்போது தேவாலயத்தில் 18 வருடமாய் நிமிரக்கூடாத கூடிய ஆண்டவர் சரி செய்தார். தேவாலயத்தில் கடந்து செல்லும் போது ஆண்டவர் கை சூம்பினவனை கர்த்தர் சரி செய்தார். இதெல்லாம் வேதம் சொல்லி ஏதோ தேவாலயத்தில் மாத்திரம் தான் பலிபீடம் இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்திலும் பலிபீடம் இருக்கு. எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்போம். வெளிப்படுத்தும் விசேஷத்துல உடைத்த போது தேவவசன நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பாருங்க, பரலோக தரிசனம் யாருக்கு கிடைச்சது? யோவானுக்கு கிடைச்சது. அந்த யோவான் பார்க்கும்போது அந்த ஆத்துமாக்களை எங்க பார்க்கிறாராம்? பலிபீடத்துல பார்க்கிறாராம். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விஷயத்துல 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெளிப்படுத்தும் விஷயத்துல 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், வெளிப்படுத்துல 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பரலோகத்துல என்ன இருக்கா? பலிபீடம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம முட்டி போடும்போது இது சும்மா ஒரு மாடல் இந்த பலிபீடம். ஆனா நம்ம முட்டி போடும்போது நம்ம என்ன செய்யறோம்? பரலோகத்துக்கு நேராக நம்ம கண்களை எடுக்கிறோம். அந்த பலிபீடத்துக்கு நேராக நம்ம கண்களை எடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மன கண்களை திறக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்தை நீங்க பார்க்க முடியும். விசேஷமா வேதம் சொல்லுது. இதை ஒன்றை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் கவனமா கவனிங்க. அல்லேலூயா. கம் ஆன், சீரியஸ். ஆண்டவர் சொல்கிற பலிபீடம் ஏதோ ஒரு மலை கிடையாது, ஒரு மரம் கிடையாது, ஒரு மேடை கிடையாது, ஆலயம் கிடையாது. இதையும் தாண்டி ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை ஒரு வாசி போடுங்க. மேல் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனிடத்திலே, மனுஷனுடைய இடத்துல என்ன இருக்குமா? தேவவாசம். அல்லேலூயா. 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 நீங்க தாமா பலிபீடம். வேதம் சொல்லுகிறது நாமே அந்த பலிபீடம். அவர் வாசஸ்தலம் எங்கதமா இருக்கு? உனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. இந்த மகிமை பலிபீடத்தை இன்றைக்கு வேதம் சொல்லு. நீங்களே தேவாலயம் முண்டு கொண்ட புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒருவன் ஆலயத்தை கருத்தால் நான் ஆலயத்தை அவனை கொடுப்பேன் என்று நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நீங்களே தேவனுடைய. அப்படி என்றால் ஆலயத்தை வரும்போது நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரீங்க. நீங்க உண்மையா ஆண்டவர் ஆராதிக்கும் போது உங்க இருதயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்க. நான் ஆண்டவருக்கு பலிபீடம் பாருங்க. I am the altar. I am the altar. I am the altar. இந்த உணர்வோடு கடந்து செல்வோம். கர்த்தர்